கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருவோம். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தை நம் உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் தொடுகிறது அல்லவா? நம்முடைய இந்த தலைப்பில் பாருங்கள், கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார், கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார். கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய இதயம் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும், பொருளாதாரத்திலே நாம் எப்படி செழித்திருக்க வேண்டும் என்று ஏகப்பட்ட சப்ஜெக்ட் நான் இதில் போட்டு நான் பண்ணியிருக்கேன். இந்த சேனல் நீங்கள் பார்க்கும் பொழுது கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு தேவன் வார்த்தைகளை அவர் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை நீங்கள் கேட்க கேட்க என்ன நடக்குன்னா, உங்களுடைய வாழ்க்கை திறன் மாற ஆரம்பிக்கிறது. ஆகையால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மாறுவது எப்படி என்று அவர் கற்றுக் கொடுக்குறார். ஆனால் நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க, என்னங்க மாறுவது, ஒவ்வொரு நாளும் இருந்த நிலைமையில தான் நான் இருக்கிறேன், என்னையில் மாற்றமே இல்லையே, அதே வேலை தான், அதே செய்கிறது தான், அப்படி தான் இருக்கிறேன், ஆனால் பணம் எனக்கு இன்னும் கூடலையே வாங்கலேன்னு நினைக்கிறீங்க. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? அவர் சொல்லுகிறார், நீ விதைப்பு அறுப்பை நீ கற்றுக்கொண்டாயா, இல்லை எனக்கு கொடுக்கப்படும் கற்றுக்கொண்டாயா? இதெல்லாம் நீ புரிஞ்சிருக்கியா? உன் வீட்டிலே திராட்சை ரசம் மாவு இன்னும் ஒரு நாளும் குறையாது என்று சொன்ன அந்த வார்த்தை நீ புரிஞ்சிருக்கியா? அமுக்கி குலுக்கி சரிந்து உன் மடியில் கொட்டுவார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை உனக்கு புரிஞ்சிருக்கா? இப்படி ஏகப்பட்டது உங்கள்கிட்ட கேட்குறார் தேவன். ஆனால் நீங்கள் சொல்லுங்க, இதெல்லாம் நாங்கள் என்னங்க செய்கிறது, நாங்கள் வந்தோம், கோயிலுக்கு வந்தோம், காணிக்கை போட்டோம், போனோம், அவ்வளோதான், அதுக்கப்புறம் நீங்கள் தான் இல்லை. தேவனுடைய பிரமாணத்தின் அடிப்படையில் நடந்தால் தான் அது செயல்படும். தேவன் என்ன பிரமாணத்தை வைத்திருக்கிறார், அவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார், அதுதான் வழி. விதைப்பு அறுப்பு, அந்த விதை அறுப்புங்கிறது விவசாயி எப்படி செய்கிறானோ அதே போல் அது வேலை செய்கிறது. அப்போ அந்த விதைப்பு அறுப்புங்கிறது அப்படின்னா பணத்துக்கும் அதுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் தேவன் இந்த பணத்தையும் விதை என்றே சொல்லிவிட்டார். ஆக பணத்தில் நீங்கள் சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா பைபிளில் ஏகப்பட்ட இருக்குது. பணத்தை பற்றி நிறைய தேவன் கூறியிருக்கிறார். ஆகையால் பணம் இந்த உலகத்தை பாருங்கள், மனுஷனை ஆட்டி படைச்சு கொண்டு இருக்கிறது. அதில் இருந்து அதை ஆட்டி படைக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான்னா, பணம் அவனை ஆள் கொள்கிறது. அந்த ஆளுகை பண்ணதுனால அவன் என்ன பண்ணுறான், கொடுக்க மாட்டேங்கான். ஏன்னாட்டா இப்போ பணம் வந்து அவனை ஆண்டுகிடுது. இவன் வந்து பணத்தை ஆளலை. என்னைக்கு ஒருவன் கொடுக்குறானோ, இப்போ நான் செய்கிற அந்த ஊழியத்துக்கு நான் இந்த இதில் நம்பர் கொடுத்துருக்கேன். என்னைக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அன்றே, கொடுக்க ஆரம்பித்து விட்டீங்களோ அன்றே அந்த பயம் அதிலிருந்து நீங்கி, அந்த சொல்கிறாங்களா, அந்த கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், இதிலிருந்து அந்த பயம், அந்த பயத்திலிருந்து அவன் நீங்கி கொடுக்க ஆரம்பித்தோன்னே என்ன நடக்குன்னா, எந்த பயத்தில் இருந்தானோ, ஐயோ இது கையை விட்டு போச்சுன்னா நமக்கு கிடைக்காதே அப்படின்னு சொல்லி இருந்தானோ அதிலிருந்து நீங்கி அவன் அதன்மிடம் ஒருபடி முன்னேறி சென்று அவன் அதை அச்சீவ் பண்ணுகிறான். எப்படி பண்ணுகிறான் என்றால், அவன் கொடுக்கதை தேவன் மேல் விசுவாசத்தை வைக்கிறான். தேவன் மேல் விசுவாசத்தை வைத்தவன் என்னென்னு தேவனே எனக்கு சொல்லியிருக்கிறார். இந்த விதையை, அதாவது பணம்ங்கிற விதையை நான் விதைக்கும் பொழுது எனக்கு ஒரு நாளும் அது குறைவே இருக்கிறது. அது எனக்கு பல மடங்காக தான் திரும்பி வரும். ஒருவேளை இன்னைக்கு என் கையை விட்டு போகலாம், ஆனாலும் என் வாழ்க்கை விட்டு ஒரு நாளும் போகாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, பாருங்கள், பிடிச்சிக்கணும். கையை விட்டு இப்போ கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இப்போ இந்த ஊழியத்தை கொடுங்கன்னா கொஞ்ச நாளைக்கு இப்போ தான் கொடுக்கீங்க, ஆனால் தேவன் அதை திரும்ப அமுக்கி குலுக்கி சரிந்து உங்கள் மடியிலே அவர் கொட்டுவார். ஏனென்னா தேவனுடைய பிரமாணமே அப்படி தான். கொஞ்சம் கொடுத்தாலும் அதை நிறைச்சி தான் கொடுப்பார். இப்படி ஏகப்பட்ட விதமான வார்த்தைகளே பைபிளில் கூறப்பட்டிருக்கு. ஆனால் இதெல்லாம் யாரும் கவனிக்காமல் அவனே பிரயாசப்பட்டு எப்படியாட்டு அதை செஞ்சு அவனை அடித்து இவனை அடித்து எதையாட்டு செஞ்சு பணத்தை பிடுங்கி அவன் சொத்தை இவன் பிடுங்கி அப்படி தான் சேர்க்கன்னு பார்க்குறாங்க. ஆனால் தேவன் வழி என்ன பண்ணுது, அது ஒரு நாளும் உங்களை கெடுக்காது, அது ஒரு நாளும் உங்களுக்கு குறைவே வைக்காது. உங்களுடைய சமாதானம், சந்தோஷம் எல்லாத்தையும் நிறைவாக கொடுக்கும். அதுதான் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் பாருங்கள். இதை புரியும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை திறன்மாகும். ஐஸ்வர்யம் அடைவதற்கு பாருங்கள், அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமானுடைய புத்தியும் போதாது. தயவு அடைவதற்கு பாருங்கள், வித்துவான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லோரும் சமயமும் வேத செயலும் நேரிட வேண்டும். பாருங்கள், நம்முடைய ஐஸ்வர்யத்தை சம்பந்த புத்திமான் அவன் சொல்லலாம், இப்படி செய்ய, இதை செய்வான், அப்படி செய்ய, அங்கே போடு, இங்கே போடு, இதை செய்ய, அப்படிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா? அது ஒரு விதத்தில் நல்லதான். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்கள், தயவு அடைவர்களுக்கு வித்வான்களின் அறிவும் போதாது. இந்த மாதிரி செய்யணும், உனக்கு இப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இதெல்லாம் அறிவு இந்த மாதிரி சொல்கிறவங்களும் ஒன்றும் அது போதாது. அவர்கள் எல்லோரும் சமயமும் வேத செயலும் நேரிடணும். அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நேரிடணும். அந்த வார்த்தை சாயம் தான் நேரம், இதெல்லாம் அவன் சரியாக அவன் புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சாங்களாம். தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் அவன் ஒரு விவசாயி பாருங்கள், தன்னுடைய நேரத்துக்கு தந்தாலும் அவன் விதைப்பான். அந்த அறுவடைங்கிறது காலத்துக்கு தந்தாலும் அவன் விதைச்சு அவனை அறுவடையை எதிர்பார்த்துட்டு அவன் அறுக்க ஆரம்பிச்சுட்டே இருப்பான். ஆகையால் அதே போல் பணத்தையும் நம்முடைய
அந்த ஒவ்வொரு நாளும் ரெகுலராக, அதாவது ஒழுக்கமாக, அதாவது ஒழுங்காக கொடுக்கும் பொழுது, அது ஒழுங்காக அவன் சபையில் பாருங்கள், நிறைய பேர் கரெக்டாக எடுத்து வச்சு கொடுப்பாங்க. இப்படி ஒழுங்காக அவன் கொடுக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, உங்களுடைய எதிர்காலமே உங்கள் காலடியில் வந்து இருக்கும். அப்படி தான் தேவன் அதை வச்சிருக்கிறார் அந்த பணத்தின் மேலே. அந்த அதை ஆசீர்வதித்திருக்கார். எப்படி? அது விதையாக எண்ணி அதை அந்த பணத்தை நீங்கள் விதைக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, அது உங்களுக்கு பல மடங்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறது. இப்படி தேவனுடைய செயலை நீங்கள் அறிந்து கொள்ளணும். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த விதைப்பருப்பை விட்டு விடாதீர்கள். தொடர்ந்து இதை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கணும். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று. அதிலிருந்து நீங்கள் நீங்கிடக்கூடாது. நீங்கள் விதைக்கிறதை கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதை நீங்கள் ஆரம்பிங்க. உங்கள் கையில் தான் உங்கள் எதிர்காலமே இருக்குது. உங்கள் கையில் இருக்கிற காசு இது வந்து நீங்கள் காசு, நோட்டு, அப்படி ரூபான்னு பார்க்காங்க. இந்த பணமானது மிக சக்தி வாய்ந்த ஒன்று. இந்த சக்தி என்பது அந்த அளவுக்கு அது இங்கிருந்து தரித்திரத்திலிருந்து செழிப்புக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு இது. அந்த அளவுக்கு அது வேலை செய்கிறது பாருங்கள். எப்பொழுது? கொடுக்கும் பொழுது. கர்த்தர் ஆகையால் அதை விதையென்றே சொல்லியிருந்த தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதை நீங்கள் இந்த பிரமாணத்தின்படி அறியும் பொழுது, எந்த பிரமாணம்? கொடு, அப்பொழுது கொடுக்கப்படும். விதை, அப்பொழுது அறுவடை உண்டாகும். நீங்கள் விதைக்காமல், அதாவது கொடுக்காம நீங்கள் அறுவடையை அறுக்கவே முடியாது. கையில் வச்சிட்டு இருக்க தட்டி உங்களுக்கு பலன் கிடைக்காது. என்னைக்கு இங்கே இருக்கிறது ரிலீஸ் பண்ணுறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.